அந்த அண்ணாக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் அந்த அண்ணா ஃபோன் பண்ணிவிட்டு, நான் வந்து இறங்கிட்டேன், எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும், அந்த பொண்ணும் அதே இடத்துல தான் இருக்கிறா. ஆனால் என்னாச்சு, இவங்க 2 பேரும்னா ஆப்போசிட்டாக வந்து இறங்கியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த பொண்ணு வந்து அந்த அண்ணா வந்து சொல்கிறாங்க, நீ அங்கேயே இரு, நான் உன்னை தேடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே இந்த தங்கச்சி என்ன பண்ணுறா, இல்லை நீங்கள் அங்கேயே இருங்க, நான் அவங்கள தேடி வரேன்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து அங்கேருந்து ஒரு இடத்துல வந்து சந்திச்சோன்னே அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, அவங்க அண்ணாவை பார்த்துட்டா, 10 மாதம் கழிச்சு அவங்க அண்ணா வந்து பார்த்துட்டா அப்படிங்கிற ஹாப்பினஸில் அந்த அண்ணாவோட ஃபேஸை உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறான். அப்புறம் 2 பேரும் கிளம்பி வேற ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினில் வந்து 2 பேரும் ஏறி போகிறாங்க. அந்த அண்ணாவுக்கு வந்து அந்த ஊர் வந்து ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால அந்த அண்ணாவுக்கு வந்து எங்கே போகணும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து எங்கே போகலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சனால இங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பீச்சுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த அண்ணாவுக்கு வந்து தெரியாதனால இந்த பொண்ணு வந்து ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணாவும் தங்கச்சியும் வந்து என்ன பண்ணுறாங்க, ட்ரெயினில் 2 பேரும் போகிறாங்க. ட்ரெயினில் போகிற அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷத்தில் என்ன பண்ணுறா, அந்த ட்ரெயினில் உட்காந்துருக்கிறப்ப அந்த அண்ணாவோட மூஞ்சே பார்த்துட்டே இருக்கிறான். ஏன்னா அவளுக்கு வந்து அவளோட சின்ன வயசுலேருந்து அண்ணாவை பற்றி ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தாள். அவளுக்கு அண்ணா இல்லைன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தா. இப்போ ஒரு அண்ணா இருக்கிறதுனால அவங்கள பார்த்துட்டே இருந்துட்டு அவங்க கூட பேசிட்டே நடந்து 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு பீச்சுக்கு போய் இறங்கி அங்கேருந்து ஒரு ஆட்டோக்காரங்கிட்ட கேட்டு பீச்சுக்கெலாம் போய் இறங்கிட்டாங்க. அங்கேருந்து 2 பேரும் நடந்து போய் பீச்சில் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப சண்டை போடுவாங்க. எவ்வளோ தான் சண்டை போட்டாலும் 2 பேருமே வந்து திரும்ப வந்து பேசுவாங்க. அவங்களுக்குள்ளே எவ்வளோ சண்டை வந்தாலுமே, எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலுமே அந்த பொண்ணு வந்து பேசிடுவான், அந்த பையனும் வந்து பேசுகிறான். இதே மாதிரி அவங்க போன இடத்துலையும் வந்து சும்மா விளையாட்டுக்கு சண்டை வந்துருக்கு. அந்த பொண்ணும் அந்த பையன்கிட்ட அந்த அண்ணா கிட்ட சண்டை போட்டிருக்கிறான், அந்த அண்ணாவும் அவன் தங்கச்சிக்கிட்ட சண்டை போட்டிருக்கிறாங்க. 2 பேரும் சண்டை வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, 2 பேர்த்துக்கும் கோவம் வந்தோடனே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பவும் அந்த அண்ணா வந்து கூப்பிட்டு வச்சு அவங்கக்கிட்ட சமாதானப்படுத்தி சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. கிளம்பி கொஞ்சம் தூரம் திரும்ப வந்ததுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து 2 பேரும் இருக்கிறாங்க. ரொம்ப லேட் ஆனதுனால அந்த பொண்ணுக்கு வந்து அந்த அண்ணாவை விட்டு அந்த பொண்ணு வந்து அவங்க வீட்டுக்கு போனதுனால அந்த அண்ணாவை விட்டு அவளுக்கு பிரியணும் அப்படிங்கிற மனசு இல்லாமல் அந்த அண்ணா கூடவே உட்காந்துக்கிட்டே இருக்கிறான். நான் வந்து உன்னை விட்டு போக மாட்டேன், நீ என்னை கூட்டிகிட்டு போ கூடவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா கிட்ட வந்து அழுதுகிட்டே இருக்கிறான். எனக்கு உன் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையோடு பேசிகிட்டு இருக்கிறான். அந்த அண்ணாவுக்கு இன்னொரு நாள் பார்க்கலாம், நீ வீட்டுக்கு போ, ரொம்ப லேட்டாக நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த அண்ணா. அந்த பொண்ணு இல்லை, நான் உன் கூட இருக்கிறேன், நீ என் கூட இரு, நான் உன் கூட வரேன், உன் வீட்டுக்கு வரேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசுகிறான். அந்த அண்ணாவுக்கும் அதே மாதிரி அவங்க கூட அந்த அவன் தங்கச்சி கூடயே இருக்கணும்னு தான் ஆசை. ஆனாலும் என்ன பண்ண முடியும், அவங்க 2 பேரும் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால அவங்கவுங்க வீட்டுக்கு போய் தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால அந்த பொண்ணை வந்து அவங்க சமாதானப்படுத்துகிறாங்க. நீ வீட்டுக்கு போ, நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். சரி அந்த பொண்ணு வந்து சரி இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறா. 2 பேரும் கிளம்பி போயிட்டு ரொம்ப ஒரு நைட் ஆனதுனால 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட போனதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பொண்ணும் அந்த பையனும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப அந்த அண்ணா வந்து அந்த தங்கச்சிக்கு வந்து ஊட்டி விட்டு 2 பேரும் உட்காந்து வீடியோ எடுத்துக்கிறாங்க. 2 பேரும் ஜாலியாக பேசிட்டு அப்படியே 2 பேரும் நடந்து வந்து அவங்க வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு saree gift பண்ணாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க ஃபஸ்ட் டைம் அப்போ தான் பார்க்குறாங்க. அப்போது அந்த பொண்ணுக்கு வந்து saree கொடுத்ததெல்லாம் அவள் ரொம்ப ஹாப்பியாக வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சரி அதுக்கப்புறம் அந்த அண்ணாவும் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஊருக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி கொஞ்ச நாள் போச்சு. கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு படிக்க ஆரம்பிச்சிட்டா. அவங்களுக்குள்ளே நிறைய சண்டை வந்துச்சு, நிறைய பிரச்சனை